முன்னாடி பார்த்த வீடியோல சாரியை எப்படியெல்லாம் வாங்கி ஏமாத்துறாங்க இந்த கம்ப மீனா அப்படிங்கறத பார்த்தோம். நீங்க நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஓவர்லாப் வீடியோ பேசிங் போடுறேன், ப்ளேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். ஆக்சுவலி இது வரைக்கும் நிறைய பொட்டிக் பிஸ்னஸ் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ உண்மை என்னன்னா பெரிய பெரிய பொட்டிக் பிஸ்னஸ் தான் இதை பண்றாங்க. சின்ன சின்ன பொட்டிக் பிஸ்னஸ் அவங்களோட சாரீஸை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நடிகைகள் வந்து கேட்கும் போது இவங்க சாரியை கொடுத்துடுறாங்க. ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, நம்மளை என்னைக்காவது நம்ம ஐடியா மென்ஷன் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு நொந்து போயிடுறாங்க. இதுல பார்ட் 2 வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்களை நம்பி யாரும் ஏமாந்துறாதீங்க. இவங்க வேற யாரும் இல்ல, முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க. அவங்க தான். இவங்களுக்கு வேலை என்னன்னா ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக், நகை ஷாப் என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை, நம்ம இதே வேலையா பார்ப்போம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய பேர் நான் இந்த வீடியோ பார்ட் 1ல போட்டேன், அவ்வளவு பேரும் கமெண்டும் பண்ணிருக்காங்க, பர்சனலா டிஎம் பண்ணிருக்காங்க. மேம் நாங்க ஏமாந்துட்டோம் மேம், என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, பட்டுக்குட்டி எனக்கு கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது, இவங்க வேலையே இதுதான். இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க. 2-3 பேர் கதர்னாங்க, நீங்க ஏன் கொலாப் கொடுத்தீங்க, நீங்க கொலாப் எங்க, நானே போய் கொலாப் கொடுத்தாலுமே அமௌண்ட் என்னோடதுங்க. இப்ப என்கிட்ட வந்து நீங்க ஏன் புடவை வாங்குனீங்க, நான் ஏமாத்து வேணா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு பொருளை ஒருத்தன் கையில வாங்கிட்டாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் அவங்க போடணும். போடல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க அடுத்து இந்த தப்பா பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் கம்பம் மீனா என்ன பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது. இந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட் செக்ஷன் தான் இருக்கிறதுல பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருக்கிற பிரியா அவர்களும் இதே மாதிரி தான் சாரி வாங்கி ப்ரொமோஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பரினா அப்படிங்கிற இந்த நடிகையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பாரதி கண்டமால வில்லையா இருந்திருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கவுன் வாங்கியிருக்காங்க, கண்டிப்பா உங்களை கொலாப் பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க, ஸ்டில் வந்து கொலாபரேஷன் போடவே இல்லை. இது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் திவ்யாவே ஏதோ ஒரு வாங்கிட்டு அதே மாதிரி பண்ணாம இருந்திருக்காங்க. சோ இப்பெல்லாம் சீரியல் ஆக்டர்ஸ் தேடி தேடி போய் இது மாதிரி நான் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன என்கிட்டே காசு கேட்கறியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சீரியல் ஆக்ட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்க வாங்கினா அங்க வாங்கினா அப்படின்னு சஜஷன் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவி ஆக்ட்ரஸ் பல பேரு நான் இதுல நடிக்கிற சாரியை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு சின்ன சின்ன மைக்ரோ பிசினஸ் ஏமாத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.